தங்கவயலில் இன்றைய செய்தி. தங்கவயலில் நீண்ட காலமாக நிலவி வரும் பிஜிஎம்எல் தங்க சுரங்க தொழிலாளர்களின் நிலுவைத் தொகையை வழங்காதிருப்பதேன்? இந்த பிரச்சனையை குறித்து ஏன் அனைத்து கட்சிகளும் ஒன்றிக்கூடி குரல் கொடுக்கவில்லை என்றும் மற்றும் அதேபோல் சுமார் 26 நாட்களாக மழையிலும் வெயிலிலும் போராடி வந்த பிஇஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்தின் தீர்வு என்னானது என்று குரல் எழுப்பினார் தங்கவயல் மண்ணின் மைந்தன் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலன் அவர்கள். ரெண்டு விஷயம் தங்கவயல் ஒட்டி. ஒன்று பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெட், அதனுடைய அந்த விஆர்எஸ் பணம். அப்போ 9/5/2024 சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் பூனாச்சா அவர்களுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காது, 7 பேர் போட்டுக்கிறாங்க. மூர்த்தி போட்டாரு, விஜயராகவன், ஐசாக்கு, ராஜேந்திர குமார், இந்த மாதிரி 7 பேர் போட்ட ஒரே வழக்கு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது. தீர்ப்புல ஜட்ஜி சொல்றாரு, மிகவும் சிரமப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், தொழிலாளிங்க, அவங்க குடும்பம் இல்ல உயிரோடு இருக்கிறவங்களுக்கு 6/11/2001 அப்படின்னா கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் போட்டு பணம் கொடுக்கணும்னு தீர்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், ஜேடிஎஸ் கட்சிகள், தமிழ்நாடு, இது தமிழர்கள், இது கர்நாடக மாநிலம், எல்லாம் சரி. எங்க போச்சு இந்த கட்சி எல்லாம்? கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகு தொழிலாளி காசு கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளவு வரும்? எல்லாம் சேர்ந்தா ஒரு 50 கோடி ரூபாய் வரும். 8 மாசமா பணம் கொடுக்கல இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மேல அப்பீல் போய்க்கிறான். அப்பீல் இன்னும் ஆபீஸ் அப்ஜெக்ஷன்ல தான் இருக்குது. அதனால தொழிலாளர்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இந்த மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் உள்ள அனுப்பணும். கோர்ட் தீர்ப்பு கொடுத்து 8 மாசம் ஆகுது, இது வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்கல. 6% இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து 6/11/2001 இருந்து பணத்தை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வரும், அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். இதை கண்டிக்கிறேன். இப்போ நீங்க லாயர், நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கூட கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போடணும். நான் அதுல 7 பேர்ல 2-3 பேருக்கு நான் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் ஒரு வாரத்துல ஃபைல் பண்ணப்படும். கண்டெம்ப்ட் போட்ட பிறகு கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும், அந்த பணத்தை கொடுக்கணும்ன்றது ஒண்ணு. இப்ப வேற வழியில என்ன பண்ண முடியும்னா, தொழிலாளி போராட்டம் பண்ண ஒரு 2000 பேரு ட்ரெயின் ஏறி விதான் சௌதா எதிரில் உக்காந்து காசை கூடிய இந்த தங்கவயல்ல 8 லட்சம் கேஜி தங்கம் உற்பத்தி பண்ண ஊர் இது. நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஊர் இது. இங்கிலாந்துல இருக்குது கோல்டு, இங்கிலாந்துல இருக்கிற கோல்டு அமெரிக்கால இருக்குது. 8 லட்சம் கேஜி. அந்த தொழிலாளிக்கு காசு கொடுக்க யோகித்து இல்லாதவன், அதை ஒட்டி பேசாதவன் என்ன கவர்மெண்டா, மினிஸ்ட்ரியா? இது ரொம்ப கேவலமான இது. உலகத்திலே இந்த மாதிரி நடக்காது. அதனால மைன்ஸ் தொழிலாளிக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செய்தது மத்திய பிஜேபி அரசு, மாநில காங்கிரஸ் அரசு. இதற்கு காரணம் அவர்கள் தான். இதுக்கு விரோதமா பெரிய போராட்டம் பண்ணோம். அது ஒரு சஜஷன். ரெண்டாவது, கோர்ட் நடவடிக்கை கண்டெம்ப்ட். கோலார் டிஸ்ட்ரிக்ட் எம்பி இதுக்கு முன்ன முன்சாமி இருந்தாரு, அதுக்கு முன்ன முனியப்பா இருந்தாரு. முனியப்பாவும் ஒன்றும் பண்ணல, முன்சாமியும் ஒன்றும் பண்ணல. இப்ப யார் வந்துக்கிறது? மல்லேஷ் பாபு எதனா பண்றாரான்னு பார்த்தா பண்ற மாதிரியே தெரியல. டிஸ்ட்ரிக்ட் எம்பி கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துக்குது. பேசணும்ல, நீ பார்லிமெண்ட்ல பேசி, பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பேசி எதனா பண்ணு. நீ என்ன பண்ணினுக்கிற? நீ அது கூட கொஸ்டின் பண்ணும், ஒரு போராட்டம் வரணும், கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும், அரசியல் நடவடிக்கை எடுக்கணுன்றது என்னுடைய முதல் பணிவான வேண்டுகோள். ரெண்டாவது, பெமல் கான்ட்ராக்ட் லேபர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்துச்சின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் 52,000, 60,000, 70,000, 80,000 இது வருது, அது வருது, என்னென்னமோ வருது. ஆனா வசூல் வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு அவங்க தான் சொல்லணும், நம்மளுக்கு என்ன தெரியும்.
இப்போ அதுல HNP ஒர்க்கர்ஸ் சார்பில் நான் வக்கீலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன். 2525A 2525A என்ன சொல்லுது? ஒரே வேலை ஒரே சம்பளம். பர்மனன்ட் தொழிலாளி பிட்டுன்னா நானும் பிட்டு, அவன் டெர்னர்னா நானும் டெர்னரு, அவன் மெஷினிஸ்ட்னா நானும். உற்பத்தி அவனோட 10% நான் ஜாஸ்தி கொடுக்குறேன். அதனால ஒரே வேலை ஒரே சம்பளம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். பர்மனன்ட் தொழிலாளி கொடுக்குற சம்பளத்தை தான் கொடுக்கணுன்றது சட்டம். சட்டம் வந்தது 1972. சட்டத்தின் பேரு 2525A கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் பிரகாரம் 3 சிட்டிங் ஆகிக்குது. 3வது சிட்டிங்கு 20ஆம் தேதி பெம்மல் இருந்து நிறைய தொழிலாளி வருவாங்க. அதுக்கு பெம்மல் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கூட ஆதரவு கொடுக்கணுன்றது இன்னொன்று அந்த கேஸ். மற்றவங்களுக்கு அந்த வேஜ் ரிவிஷன் என்ன ஆகுது அது அவங்க தான் சொல்லணும். எவ்வளோ வேஜ் ரிவிஷன் அவங்க சொன்னாங்க. ஸ்ட்ரைக் டெஃபர்னாங்க. டெஃபர்னு ஆகி 3 மாசம் ஆச்சு. எங்க ஸ்ட்ரைக்கு? 52,000 அரியர்ஸ்னாங்க. எங்க 52,000? ஒருத்தருடைய சம்பளம் 1300, 1500, 35,000 எல்லாம் ஆயிரமே. அதனால இது சட்ட போராட்டத்தையும் வீதி போராட்டையும் தொழிலாளி போராட்டத்தையும் இணைக்கும் போதுதான் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அப்ப பெங்களூர்ல நாங்க போட்ட கேஸ் அது சட்ட பிரகாரம் அது நம்ம பக்கம் ஆகும். ஏன்னா 2024 இதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்துக்குது, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துக்குது. நான் அந்த தீர்ப்புடைய ஜட்ஜ்மெண்ட் தொழிலாளிகள்லாம் கூட கொடுத்துருக்கிறேன். ஆகவே அந்த கேஸை நம்ம நடத்துவோம். அப்ப பெம்மல்ல இருக்கிற கான்ட்ராக்ட் லேபர்களுடைய ஒரு கனவு அது நனவாகணும்னா அவங்க 10(1) கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் பிரகாரம் டெல்லியில பெட்டிஷன் போடணும். அதுல போட்டாதான் இது 240 நாள் வேலை செய்துக்கிறாங்க, 5 வருஷம் வேலை செய்துக்கிறாங்க, அவங்கள பர்மனன்ட் பண்ணுன்னு அங்கதான் வரணும் அது. ஸோ அந்த வேலையை நானும் செய்யல, இது வரைக்கும் யாரும் செய்யல. ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு நான் சொல்லி நினைக்கிறேன், அவங்க அதுக்கு யாரும் முன் வரல. அந்த கேஸ் போட்டாதான் அவங்களுக்கு ரெகுலரைசேஷன் நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த கேஸை போடாத யாருன்னா பேசினா வெறும் கையில முழம் போட்ட மாதிரி. அது எல்லாம் வெறும் கையில முழம் போட்டுனுக்குறாங்க. அந்த முழம் போனா பூ இருக்காது, வெறும் கை தான் இருக்கும். அதான் விஷயம். ஆகவே இந்த 2 சட்ட போராட்டத்தையும் என்னுடைய தலைமையில என்னுடைய ஒரு ஆலோசனையில அந்த டிராஃப்டிங் எல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அந்த தொழிலாளிங்க கிட்ட நம்ம எந்த பணமும் வாங்கல, இதுக்கு பிறகும் வாங்க போறது இல்லை. BGML அந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷனுக்கு நம்ம ஒன்றும் காசு வசூல் பண்றது இல்லை. சர்வீஸ் ஃப்ரீயா தொழிலாளிக்காக இதை செய்யறோம். இந்த விஷயத்தை ஒட்டி ஜனங்க பேசிக்கணும், இதை ஒட்டி சொல்லலாம் அப்படின்றதுனால உங்களை கூப்பிட்டதுக்கு நீங்க வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. போராட்டம் நடக்கும்போது கூட இதே தான் நீங்க பேசிருக்கீங்க. அவங்க கூட கொஸ்டின் கேட்டாங்க, பாலன் இவ்வளவு அப்ஜெக்ஷன் பண்றாரு, அவர் போட்டிருக்கிற கேஸ் என்னாச்சு? அதான் நாளைக்கு வந்துக்குது, 22ஆம் தேதி நோட்டீஸ் வந்துக்குது. ஒரு வாட்டி அந்த ஆபீசருக்கு பெம்எல்கே கூப்பிட்டு வந்தேன். அப்ப கூட மேனேஜ்மெண்ட் வந்தாங்க, நீங்களே கூட வந்திருந்தீங்க. ஒரு சிட்டிங் ஆச்சு. அதுக்கு பிறகு அந்த கமிஷனரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணல. பெங்களூர்ல போய் போராட்டம் பண்ண பிறகு இன்னொரு சிட்டிங் வந்துச்சு. திருப்பி நம்ம நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பேசி இப்ப 20ஆம் தேதிக்குது. 20ஆம் தேதி எவிடன்ஸ் ஆகும். எவிடன்ஸ் ஆகி அதுக்காக தீர்ப்பு வரணும். இப்ப நான் சொன்னது இப்ப நடந்துருக்குது இல்ல. அதுல மேனேஜ்மெண்ட் நான் வர்றது இல்லை, கான்ட்ராக்டர் பேசுறான், எனக்கு டைம் இல்லை, இகே வரணும், டிகே வரணும், ஏகே வரணும், அதெல்லாம் கிடையாது. அதுல என்ன கொடுத்துக்கிறாங்க, நீ வா, வரலன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். அது கேஸ், கோர்ஸ் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அது நடந்துருக்குது. நான் சொன்னது நடந்துருக்குது. இந்த போராட்டம் ஆனதுக்கு அப்புறமா சீட்டிங் 3 சீட்டிங் போயிருக்கிறாங்க லேபர் கமிஷன்ல. இன்னும் நிலுவையில இருக்குது. அது உங்களுடைய கருத்து அவங்க தான் சொல்லணும். கன்சிலேஷன்ல செட்டில்மெண்ட் ஆகுறது கஷ்டம். கன்சிலேஷன்ல கமிஷனர் பவர் என்ன? நீ கூலி கேக்குறன்னா எந்த பேசிஸ்ல கேக்குற? நீ கமிஷனருக்கு ஆர்டர் கொடுக்குற பவர் இருக்குதா? ஃபெயிலூர் ஆச்சுன்னா அவன் லேபர் கோர்ட்டுக்கு அனுப்பணும். அது அனுப்புறதுக்கு 1 வருஷம் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, என்ன நடக்குதோ அதை சொல்லு, போய் சொல்லாத. இதை வாங்கி கொடுத்துட்றேன், கன்சிலேஷன், டெஃபர், சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட், இந்த டுபாக்கூர் பேச்செல்லாம் வேணாம். 26 நாள் சம்பளம் போச்சு, உற்பத்தி போச்சு. அவனுக்கு தான் ஒரு குடும்பத்துக்கு சம்பளம் வரல.
தொழிலாளியை நேசிக்க வேண்டும், தொழிலாளியின் மீது காதல் கொள்ள வேண்டும், அவனுடைய பசியின் ஃபீலிங் பண்ணணும். ஏதோ கிடைக்குது அச்சின் புல்லான்னா அது இப்படிதான் ஆகும். they should feel. 26 நாள் ஸ்ட்ரைக் எதுக்காக உட்கார வச்சுக்கினீங்க? எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீங்களே என்னாச்சு? ஒரு மாசம் சம்பளம் வரல, யார் இது காரணம்? எதுக்காக சொன்னீங்க? நீங்க பேசினல்ல, பெரிய இன்டர்நேஷனல் லீடரு, அகில உலக லீடரு, என்னென்னமோ பேசுறீங்களே தான் சொல்லு. நானும் லாஸ்ட் டைம் சொன்னேன், வா மைக் பிடிச்சிக்கோ, நானும் பிடிச்சிக்கிறேன், பேசலாம் வா. ஆனா நீங்க அவருங்க இன்டர்நேஷனல் லீடருக்கு, நான் லோக்கல் அப்பா, கேண்டிஸ்கார லோக்கல் தான். கேஸ் இதெல்லாம் போட்டுக்கிறோம். நம்ம எத்தனை இடத்துல ஃபேக்டரிங்கள நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம், தொழிலாளிக்கு கூட நின்னுக்கிறோம், எல்லாம் சக்சஸ் தான் ஆகிக்குது. இதே பிடிசிஎல் தொழிலாளிக்கு சக்சஸ் தான் ஆகிக்குது. போனஸ் நான் தான் சைன் போட்டேன், டிஏ நான் சைன் போட்டுக்கிறேன், பிஎஃப், இஎஸ்ஐ, கேன்டீன், மினிமம் வேஜஸ், அரியர்ஸ், ஒரே வருஷத்துல 50,000 ரூபாய்லாம் கூட அரியர்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறேன் இல்லையா? இது ரெண்டும் கூடி வரணும். போராட்டமும் சட்டமும் இணையும் போதுதான் ரிசல்ட் வரணும். நீ போராட்டம் பண்ண தூண்டின சட்டம் எங்க சொல்லு? நீ 26 நாள் டெஃபர் கன்சிலேஷன்ல செட்டில் ஆன வரலாறுக்கு தான் சொல்லு நீ. ஓகே, நாங்க போட்ட கேஸ் விசாரணைக்கு வந்துக்குது, எவிடன்ஸ்க்கு 20ஆம் தேதி. இப்போ டேட் மேல டேட் கொடுக்குறாங்க. இப்போ 26 நாள் உட்காந்து எம்ப்ளாயிஸ் இது தீர்வு கிடைக்காதா? தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? நான் அப்பவே சொன்னேன், தீர்வு கிடைக்கிறதுக்கு ரெண்டும் மீட் ஆகணும். 2 ஒயர் மீட் ஆனா லைட் எரியும். ஒயர் எங்க சொல்லு, அதை சொல்லு நீ. இதுவும் மீட் ஆனா தானே, பாசிட்டிவ் நெகட்டிவ் மீட் ஆனா லைட் எரியுது. பாசிட்டிவ் எங்க, நெகட்டிவ் எங்க, அவங்க தானே சொல்லணும். நான் சொல்றேன் பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது 20ஆம் தேதி கேஸ்க்குதுன்னு சொல்றேன். நீ சொல்லு அந்த மாதிரி. நீங்க போட்டுக்கிற கேஸ்ல டிஎன்ஏ விட்னஸ் பண்ணணும், அவங்க பண்ணாம இருக்கிறாங்கன்னு கண்டெம் பண்ணிட்டு. ஆமா ஆமா, இப்ப கூட வரணும் என்னுடைய வேண்டுகோள். நாங்க திருப்பி லெட்டர் கொடுக்குறோம். ஏன்னா சாட்சி சொல்லணும். இப்போ இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இதை பார்த்தவங்க நாங்க பார்த்தோன்னு சொல்லணும் இல்லையா? அவங்க பர்மனன்ட் தொழிலாளி, ஆமா ஆமா இவரும் மெஷினிஸ்டோ நானும் மெஷினிஸ்ட், நான் என்ன ப்ரொடியூஸ் பண்றேன்னா அவரும் அதே தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. 2 பேரும் ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு தண்ணி, ஒரு லைட்டு, ஒரு ப்ரொடக்ஷனு, ஒரே மாதிரி யூனிஃபார்ம். அவருக்கு ₹1,00,000 சம்பளம், எனக்கு 17,000 சம்பளம். அவர் வந்து சொல்லணும்ல. அதான் நான் சொன்னேன், தொழிலாளி மேல உனக்கு, நீ அவனை தொழிலாளியை நேசிக்கணும், நீ ஃபீல் பண்ணணும், அவனோட காதல் கொள்ளணும், அவனும் நம்மள மாதிரி வாழணும்னு நீ நினைக்கணும். அப்படி நினைச்சுன்னா நீ வா, வரலன்னா அது அப்புறம் பார்க்கலாம். வரணும் அவங்க. 26 நாள் போராட்டத்துல ஆதரவு கொடுத்த டிஎன்ஏ வாலன் பண்ணிட்டு இருக்கிற லீகல் ஃபைட்டுக்கு ஆதரவு கொடுக்க பேக் ஆகுறாங்க. அது அவங்க தான் கேட்கணும். இவருடைய கருத்து வேற கருத்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன், சிடபிள்யூசி கொடுத்துக்கிறேன், SC/ST அசோசியேஷன் கொடுத்துக்கிறேன், அங்க உஃப்க்கு லெட்டர் கொடுத்துக்கிறோம், எல்லா குரூப்புக்கும் நோட்டீஸ் கொடுத்துக்கிறோம். பார்க்கலாம், பேசலாம், செய்யலாம், வரலாம், கொள்ளலாம், அவ்வளவுதான் சொல்றாங்க. வரணும், வரலன்னாக்கா அதுவும் அங்க உட்கார வேண்டியதா, வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அப்போ ஊரே சப்போர்ட் பண்ணல. நாங்க என்ன கேட்கிறோம், துட்டு கொடு கேட்கல, எங்களுக்கு வண்டி பண்ணி கொடுக்க கேட்கல, சோறு போடுன்னு கேட்கல. நான் பெம்மல்ல வேலை செய்யறேன், அந்த மிஷின்ல வேலை செய்யறேன்னு வந்து சொல்லு நீ. அதுக்கு ரிக்வஸ்ட் அப்படியே இருக்கு, அது போராட்டமா கூட வரும். அது